ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி எனக்கு கிடைச்ச கோல்டில் கிடைச்ச ப்ராஃபிட் இந்த ட்ரேடை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் இந்த ப்ரீவியஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் யூஆர்யூஎஸ்டியில். ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், செக்லிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், ஹையர் டைம் ஃப்ரேமில் பையா செல்லான்றதை ஃபஸ்ட் கால்குலேட் பண்ணுவேன். இது வந்து மோர் தென் பையில் தான் இருக்குது. கோல்டு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பையில் தான் இருக்குது. ஸோ அடுத்தது நான் இந்த இடத்துல வந்து டேவோட ஒரு எஃபிஜி இருக்குது, ப்ரீவியஸ் டேவோட எஃபிஜி ஒன்று இருந்துச்சு, அதை நான் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரெண்டாவது என்னோடய ஸ்ட்ராட்டஜி. ஸோ 0 ஹவர்ஸ்லேருந்து நான் டே ஸ்டார்ட்லேருந்து 8:30 AM வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்குவேன். ஸோ அதோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு பை தான் ஹையர் டைம் ஃப்ரேமில் எனக்கு இதாக இருக்குது. ஸோ ட்ரெண்ட் வந்து பை. ஸோ நான் எனக்கு லோ ஸ்வீப் ஆகுதான்னு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ 8:30க்கு அப்புறம் நான் 1 minute கன்வெர்ட் பண்ணேன். ஸோ 1 minute கன்வெர்ட் பண்ணேன். அதே மாதிரி எனக்கு டே வந்து லோவையும் ஸ்வீப் பண்ணிச்சு, டேவோட எஃபிஜியும் வந்து மிட்டிகேட் பண்ணுச்சு. ஸோ மிட்டிகேட் பண்ணோடனே எம்எம்எஸ் ஆகுதான்னு பார்த்தேன். எம்எம்எஸ் இங்கே ஆச்சு. எம்எம்எஸ் ஆனதுக்கப்புறம் எஃபிஜிலே என்ட்ரி எடுத்தேன். வித்தின் ஒரு 5 to 10 minutesல எனக்கு ப்ராஃபிட் ஆச்சு. நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரேட் நான் எடுத்தது வந்து லைவில் தான், ஆனால் மொபைல் எடுத்தனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல இந்த தடவை. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பல்ஸ் முழுசாக உங்களுக்கு எக்ஸ்பிளைண்டாக பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் யூஎஸ்டி ட்ரேட் இதே ட்ரேட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி முழுசாக உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் வரும். ஸோ அண்ட் தென் அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். இன்றைக்கி இந்த ட்ரேட் தான் கிடச்சிது. ஸோ எனக்கு யூஆர்யூஎஸ்டியில் கிடைக்கல. ஸோ ஏன்னா அதோட லோவையும் ஸ்வீப் ஆகல, ஹையும் ஸ்வீப் ஆகல. ஸோ ஜிபிபி யூஎஸ்டிலையும் கிடைக்கல. ஏன்னா 3 பேர் மட்டும்தான் பார்ப்பேன், கோல்டு, ஜிபிபி அண்ட் யூஆர்யூஎஸ்டி. ஸோ இது 3 மட்டும் தான் பார்ப்பேன். எனக்கு கோல்டு வந்து ஸ்வீப் ஆனேன். அதே மாதிரி ஐஆர் டைஃபரமோட எஃபிஜியும் வந்து மிட்டிகேட் ஆனேன். ஸோ டபுள் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நான் இதிலே எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி முழுசாக உங்களுக்கு தெளிவாக டுட்டோரியல் பேஸ் பண்ணி போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.